போ, சண்டை போடாதீங்க ரெண்டு பேரும். ஐயோ வா வேற. ஏய் 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 சிமெட்ரிக்கா இருக்கணும். சிமெட்ரிக்கா? சைலண்டில் போடுறது இல்லை. நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க? சைலண்டில் போடுங்க பாடலாம். சரி அதான் மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்துட்டோன்னே ஃபுல் படத்துக்கு செஞ்சுருவோம். அதான் யோசிச்சுப்போம். ஃபுல் படத்துக்கு உட்காந்து முக்கியமாக சரிங்களா வெள்ளக்கானா தான் செஞ்சீங்கண்ணா. ஆமாம். ஆனால் அது தூக்கி எதில் போடுவேன்? இருங்க இந்த வணக்கம்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமஸ்தேன்னு ஆரம்பிச்சிருக்கோம். நமஸ்தே செட் ஆகாது. அந்த இப்போ நம்ம பண்ண போகிற ரியாக்ஷன் படத்தோட பேர் என்னது? அமரன். ஏன்னா போன தடவை வந்து அமாரான்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டான். இல்லைன்னா பார்த்து அத்தனை பேரும் ஆடு இல்லை கீழே இப்போதைக்கு அது கேட்கல. மென்ஷன் பண்ணணும். இல்லைப்பா, கீழே பார்த்தவங்க யாருமே வந்து மலேசியாக்காரவங்க கிடையாது, எல்லாம் இந்தியாக்காரங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே அந்த அமரன் நீ உன்னோட ஸ்லாங் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. படிப்பறிவு இல்லைங்க. கொஞ்சம் தெரியும். எங்க மூஞ்ச உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். டேய் கெஞ்சிடா. ஐயோ வெல்கம் பேக் டு, இப்படி காட்டக்கூடாது, இது விஜய். வெல்கம் பேக் டு டீம் லைட். ஓகே, அமரன் படத்தோடைய கிளீம்ஸ் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போன தடவை வந்து டீசர் நம்ம பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு, பயங்கரமாக. ஸோ அதனாலேயே இப்போ இது என்ன கிளீம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து உங்களோட சேர்ந்து சடனாக ப்ரிப்பேர் பண்ணி உட்கார வச்சிருக்கேன். நீங்கள் 1983 முதல் தடவை வேர்ல்ட் கப் ஜெயிச்சு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச நம்ம இந்தியாவில் அதே வருஷம் ஒரு புது சக்தி பிறப்பெடுத்துச்சு. ஆனா அப்ப யாருக்கும் தெரியாது, அழுதுட்டு இருந்த இந்த குழந்தை இந்திய மண்ணோட மாபெரும் வீரன் ஆவாங்க. இது ஒரு குழந்தையோட விளையாட்டு ஆசை இல்லை, ஒரு வீரனோட கனவு. 1000 வேலை கிடைச்சாலும் அரியாசனமே தரன்னு சொன்னாலும் தேசத்தை காக்குறதும் எல்லையில ஒரு புல்ல அசைக்க எவன் நினைச்சாலும் அவனை வீழ்த்துறதுல வர சந்தோஷம் எதுலையும் வராதுன்னு ராணுவத்துல சேர்ந்தவர் தான் நம்ம நாட்டோட வீரத்தின் அடையாளம் முகுந்த் வரதராஜன். 2005 ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில சேர்ந்து கடுமையான பயிற்சியும் கண்ணுறங்காத கடமை உணர்ச்சியும் கொண்டு சிறந்த ராணுவ வீரனா உருவானார். 2012 எதிரிகளை எதிர்கொள்ளும் போர்க்களத்தில் முதல் ஆளாய் நேருக்கு நேராய் நின்றார். அவர் எடுத்த எல்லா மிஷனிலும் முடிவில் வெற்றி கண்டார். அவர் அணிந்த ராணுவ ஆடை சொல்லும் தேக உறுதியை, அவர் செலுத்திய தோட்டாக்கள் சொல்லும் தவறாத குறியை, அவர் சிந்திய வியர்வை சொல்லும் விழி உறங்காத கடமையை, அவர் சிந்திய ரத்தம் சொல்லும் தியாகத்தின் விலையை, அவர் வீழ்த்திய எதிரியின் ஆன்மா சொல்லும் அவரது பெரும் வீரத்தை. எதிரிகளுக்கு யமனாய், தேசத்தை காக்கும் காவலனாய், வீரத்தின் முகவரியாய், தேசப்பற்றின் முதல் வரியாய், தோட்டாக்களை மார்பில் ஏந்தி ரத்தம் சொட்ட சொட்ட துளியும் பயமில்லாமல் எதிரிகளின் கூட்டத்தில் கடைசி கயவனின் உயிரை எடுத்து தன் உயிரை தாய் மண்ணிற்காக தியாகம் செய்த இந்திய மண்ணின் ஒப்பற்ற வீரன் மேஜர் முகுந்த் வரதராஜன். கதாநாயகனை கடவுள் படைப்பதில்லை, கடமையாற்றும் வீரனை உலகம் கொண்டாட மறுப்பதில்லை. அந்த மாவீரனை நினைத்து பெருமைப்படுகிறது தமிழகம், பெருமிதம் கொள்கிறது இந்தியா. ஜெய்ஹிந்த். இன்று நீ உயிருடன் இருக்கிறாயா? சுற்றி முற்றிப்பார். நீ சுவாசிக்கும் இந்த காற்றில் பல ராணுவ வீரனின் மூச்சு கலந்திருக்கிறது. பயங்கரமான ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. சரி சம்திங் அவரோட இல்லை பயோகிராஃபி பற்றி டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் நான் போயிட்டு யூடியூப்ல வந்து நிறைய பேரோட வீடியோஸ் பார்த்தேன், யாரு முகுந்தி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டாரி கேட்டப்பே செம்ம கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. அது இவங்க கிளிம்ஸா கொண்டு வர்றப்ப அந்த பயோகிராஃபி ஒரு மெயிலோட்டமும் சொல்லியிருக்காங்க. அவங்க 2 மினிட்ஸ்ல அனிமேஷனோட காட்டுனது வந்து ஆக்சுவலி செம்ம கூஸ் பம்ப்ஸா இருக்கு. ஆக்சுவலி நான் வந்து போட்டோ மட்டும் தான் பார்த்தோம். ஸோ நீங்கள் செக் பண்ணுறப்ப முகுந்த் அவர் யாருன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இடத்துல. ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்தா ஒரு முகம் தெரிஞ்சிச்சு யாருன்னு.
ஸோ ஆனால் இப்போ என்னென்னா நம்மளோட அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஸ்டாரி இருக்குது ஆக்சுவலி. அவர் என்னென்ன எப்படி ஃபைட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெட்டலோட தான் வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் அதை பற்றி நம்ம ரொம்ப பேசினா அப்புறம் கதை ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் படம் வந்த பிறகு கண்டிப்பாக பார்த்துட்டு தெரிய வரும். ஆமாம், அந்த ஃபைனல் பேட்டில் டைமில் வந்துட்டு அந்த டெரரிஸ்ட்டை கொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் இறந்தார். விச் மீன்ஸ் அவருக்கு புல்லட் வாங்கியிருக்காருன்னு அவருக்கே தெரில. பட் சம்ஹவ் பிகாஸ் இன்னொன்று வந்து வந்தார் தான், ஆனால் முடியல, ஸ்டில் முடியல. இன்னொன்று வந்து அவரோட அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த இப்போ அவங்க வெளியேற்றிருக்கிற இந்த ஒரு கிளிப்ஸ் வந்து ஒரு வெரி குட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னாக்கா இப்போ எனக்கு வந்து இதை பார்த்ததுக்கப்புறம் எப்படி வந்து சிவகார்த்திகேயன் அந்த ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்க போறாரு அப்படின்ற ஸோ ஒரு ரியல் பர்சனோட பயோகிராஃபி அப்படியே வந்து ஒரு படத்தில் வந்து கொஞ்சம் கூட மிஸ்ஸே ஆகக்கூடாது அவரோட இது. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ பார்க்குறப்போ ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஸோ அது இப்போ டீசரோட கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஆமாம், நம்ம பார்த்த டீசரோட வந்து கனெக்ட் பண்ணி அவரும் வந்து அதுக்காக ஒர்க் பண்ணியிருந்தாரு, அவர் கேரக்டரையும் பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், ஸோ அதுக்காகவே ஒன் ஆஃப் த குட் திங்ல படத்தில் அவுட்கம் வந்து கண்டிப்பாக கிரேட்டாக வரும்னு எதிர்பார்க்கலாம். அந்த டீசர் டைம்ல இந்த அச்சமில்லை அச்சமில்லைன்னு ஒரு பாட்டு வரல, அதுக்கு ரீசனும் இருக்கு. அவர் வந்துட்டு இந்த அவருக்கு மக இருக்காங்க, பொண்ணு இருக்காங்க. ஸோ அவர் லீவ் டைம்ல வந்து பொண்ணு கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. ஸோ அந்த டைம்ல அவங்க ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. வீடியோ வந்து ஓல்டு வீடியோ, பழைய கிளாரிட்டி எப்படி இருக்கும். ஸோ பொண்ணு கூட வந்து அச்சமில்லை 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 அந்த மாதிரி ரொம்ப பாசமாக அவங்க பொண்ணு கூட இருக்கிற அந்த காணொலி நானும் பார்த்தேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது மாலிருந்து வீழுகின்ற போதிலும், துச்சமாக எண்ணி நம்மை தூரி செய்த போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் அதுலேயும் அந்த அச்சமில்லை அச்சமில்லைன்னு அந்த பாட்டெல்லாம் வந்துட்டு வச்சிருக்காங்க. அந்த போர்க்காலத்துக்கு முன்னாடி அந்த வீரர்கள் அந்த ரார் பண்ணுற மாதிரி ஒரு ஒன்றும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. ஏன் இதெல்லாம் அந்த டீசரில் வச்சுருக்காங்க, அதை வந்துட்டு வெளியே மற்றவங்க போஸ்ட் பண்ண அந்த வீடியோவில் பார்க்குறப்ப என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாமரன் படத்துக்காக. எஸ், அதுவும் இல்லாமல் வி ஆர் ஃப்ரம் மலேசியா. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த இந்தியன் ஆர்மியில் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸர்ஸ் கூட இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப ரியலி ரியலி சல்யூட், ரியலி ரியலி சல்யூட். ப்ரௌடாகவும் தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு மேஜர். ஸோ அவரோட ஒரு இவ்வளோ பெரிய ஒரு சாதனை இருக்குன்றப்ப வந்து இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி. அவர் இன்னொன்று சொல்லியிருக்கு, நான் இறந்ததுக்கப்புறம் மனைவி கிட்ட நீ அழக்கூடாது, ஏன்னா நீ வந்துட்டு மேஜர் முகுந்த் வரதராஜனோட மனைவி, நீ எந்த இடத்துலையும் கலங்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு போர் குணம், மாடர்ன் வேர்ல்டில் வந்துட்டு ஒரு போர் குணம் படைச்ச ஒரு சோல்ஜர். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ட்ரெய்லர் அண்ட் மூவி. மெயினாக வந்து மூவி தான் எப்படி இருக்க போது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுக்காக. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்களும் போய் பார்க்கலாம். அண்ட் பிஃபோர் சைனிங் ஆஃப், கிரேட் சல்யூட் ஃப்ரம் டிம்லைட் அண்ட் டிம்லைட்டோட சப்ஸ்கிரைபர் சார்பாக எல்லாருக்குமே அவருக்கு வந்து நம்ம சல்யூட் தெரிவிச்சுக்கிறோம். சல்யூட் சார். இப்போ நீங்கள் நம்ம கூட இல்லைனாலும் உங்களை இந்த திரைப்படத்து மூலிமா நம்ம பார்க்க போகிறோம். அதை நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. தேங்க்யூ. போயிட்டு பாய் பாய். கடைசியாக போட்டுடுறா.